தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஸ்க்ரோலிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கொலிஜ் பண்ண போகிறோம் ஃபோட்டோஸை வச்சு. ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நானும் பிக்சாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பர்பிள் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொலிஜ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கிரிட் ஃப்ரீ ஸ்டைல் ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்கும். இதில் கிரிட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நானும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரிட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 5 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் 5 செலக்ட் பண்ணாலே போதும். நான் சுல்தான் மூவிலேருந்து யாரும் அவ்வளோ அழகா அப்படின்ற சாங் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வீடியோ சாங்கை டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த சாங் வச்சு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அந்த இமேஜஸை 1 by 1 செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஆர்டரில் வேணுமோ அதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டோட்டலாக ஒரு 5 இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரஷ்மிகா, அடுத்தது கார்த்தி, அடுத்தது ரஷ்மிகா, அடுத்தது கார்த்தி, அடுத்தது ரஷ்மிகா அப்படின்ற ஆர்டரில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரேஷியோஸ் கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஹெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு ட்விட்டரோட சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ லாஸ்ட்லேருந்து செகண்ட், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே நீங்கள் எந்த மாதிரியான இமேஜஸ் செலக்ட் பண்ணியிருந்தாலும் ஸோ இது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு ஃபோட்டோவாக நீங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அதை கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த மாதிரி போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி போட்டு இன்ஸ்டாகிராமோட சிம்பிள் இருக்கும், ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கான் ரேஷியோவுக்கு உங்களோட இமேஜை நீங்கள் கிராப் பண்ணிக்கணும். ஸோ நான் அதே மாதிரி இருக்கக்கூடிய 1 by 5 இமேஜ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 5 இமேஜையும் இந்த ரேஷியோவில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இது போல் டச் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கிராப் ஆப்ஷன் போனாலே உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நான் 5 இமேஜையும் கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 இமேஜஸுமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பிளாக் மார்க்கை சும்மா டச் பண்ணிங்க அப்படின்னா பேக் வந்துடுவீங்க. பேக் வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லே அவுட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் 5 இமேஜஸ் இருக்கக்கூடிய லே அவுட் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி 5 இமேஜஸ் 1 by 1 ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லே அவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பார்டரோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னாலும் 0 கொடுத்துடலாம். ஸோ ஒரு 3 வச்சுக்கோங்க, இல்லை 4 வச்சுக்கோங்க, அதுவே நல்லாயிருக்கும். தென் மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க் கொடுத்துட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு 2 விதமான 2 கிரிட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை 4 கூட பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அலைட் மோஷனில் போட்டு அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரீமினி அப்படின்ற ஆப்பில் போட்டு இதை என்ஹான்ஸ் பண்ணலாம், கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் அப்படின்ற இடத்துல 1080 x 2340 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ சாங் வச்சு இந்த வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சாங்கை உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. நானுமே ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான சீனை கட் பண்ணிவிட்டு வீடியோவை டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் செகண்டாக ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த ரொட்டேட் பண்ணுற வேல்யூ எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 டிகிரி உங்களோட வீடியோவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 25 டிகிரி ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், 3ஆவதாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் போய்ட்டு உங்களோட வீடியோவோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் நான் ஆட் பண்ணக்கூடிய வீடியோவில்
வீடியோவை சுற்றி பிளாக் மார்க் இருக்கும். ஸோ அதனால் வேல்யூ வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி பிளாக் மார்க்லாம் இல்லை, வெறும் வீடியோ சாங் மட்டும் இருக்குன்னா ஸ்கேல் வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து 2660 அந்த அளவுக்கு வந்து ஸ்கேல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக இதில் பிக்சார்ட்டில் வந்து இமேஜ் வந்து மேக் பண்ணோம் இல்லையா, கிரிட் இமேஜ், அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே ரொட்டேட் ஆப்ஷன், அதாவது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் ஆப்ஷன் போயிட்டு 25 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வேல்யூவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2170 அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் தான் டாப்பில் வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட்டு இந்த இமேஜை மூவ் பண்ணக்குள்ளே ஸ்க்ரோலிங் பண்ணக்குள்ளே பிளாக் கலர் தெரியாமல் ஃபுல்லாக வந்து செட் ஆகும். ஸோ இப்போ இமேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப்பில் இந்த மாதிரி கேப் இருக்குது இல்லையா ஃப்ரண்ட் மேலே, ஸோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். எங்கேயுமே பிளாக் மார்க் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணணும் இமேஜை டாப்பில். நான் சொன்னேன் இல்லையா 2415 வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கேல் வேல்யூ. உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்கேல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்கக்கூடிய இமேஜில் ஓரளவுக்கு தான் ஃபேஸ் வந்து தெரியுது. ஸோ 2470 வந்து வைக்கிறேன். ஓகேங்களா, மேலே இருக்கக்கூடிய இமேஜ் இவ்வளோ தான் வைக்கணும் இல்லை, உங்களுக்கு ஸ்கேல் வேல்யூ எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த சாங்கோட டியூரேஷன் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ இன்னும் கட் பண்ணல, 30 செகண்டுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜும் வந்து 30 செகண்டுக்கு இப்போ செட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ கீழே எம்டியாக இருக்கு இல்லையா, பிளாக்காக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இன்னொரு கிரிட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக நீங்கள் 2 கிரிட் இமேஜ் க்ரியேட் பண்ணாலே போதும், அதையே ஃபுல் வீடியோவுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் 2 கிரிட் இமேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ஆட் பண்ணோம் இல்லையா, அதையும் 25 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வேல்யூவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2170 ஃபஸ்ட்டு வைக்கிறேன் ஸ்கேல் வேல்யூ வச்சுட்டு இப்படி செட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் மார்க் தெரியுது இல்லையா. ஸோ அது தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்கேல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜையும் லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்க்ரோல் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு மூவ் ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதில் இமேஜோட ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் அப்புறம் இமேஜோட மிடில்லையும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் 0 செகண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் 15 செகண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் 30 செகண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் டோட்டலாக 3 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் மிடில் இருக்கக்கூடிய அந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மேலே இருக்கக்கூடிய அந்த இமேஜை லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் இமேஜும் வர்ற மாதிரி பிளாக் மார்க் வராத அளவுக்கு மூவ் பண்ணி வைங்க. வச்சுட்டு இப்போ அகைன் என்ன பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இன்னொரு பாட்டமில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் சேம் மிடில் ஆஃப் த இமேஜ் அப்புறம் எண்ட் ஆஃப் த இமேஜ் ஸ்டார்டிங் ஆஃப் த இமேஜ் மொத்தம் 3 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே மிடில் இமேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இமேஜை ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். நான் அப்படி அரேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நான் செட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் மிடில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா மூவ் ஆப்ஷனில். ஸோ அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இமேஜை லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இமேஜை இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் பண்ணுறேன். இப்படி நம்ம செட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகக்குள்ளே மேலே இருக்கிற இமேஜ் லெஃப்ட் டு ரைட்டும் கீழே இருக்கிற இமேஜ் ரைட் டு லெஃப்ட்டும் வந்து மூவ் ஆகும். ஸோ 15 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் அகைன் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்கவே செம்மையாக கண்டினியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ வீடியோ வந்து முடிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம கலர் ஃபில்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் இந்த கலர் ஃபில்டர் டீல் ஆரஞ்ச் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நான் இதுக்கு ஆல்ரெடி டுட்டோரியல் போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போயும் சொல்கிறேன். ஸோ வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் அதர்ஸில் போயிட்டு சேனல் ரீமேப் அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். அதில் இந்த பி ரோவில் பி அப்படின்றத வந்து ஜியாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 2 இமேஜஸ்லையும் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிரும்.
ஸோ இப்போ இந்த வீடியோவை மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே நான் உங்களை சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.